நேற்று நம்ம பண்ண வீடியோவில் கருத்துக்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் வந்து நேற்று நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். விஜய் அவர் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய எல்லா ஈவெண்ட்லையுமே வெஜிடேரியன் மீல்ஸ் தான் கொடுக்குறாரு, இதுக்கு பின்னணியில் ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, தொலை தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரவங்க சைவ உணவு எடுத்துக்கிட்டா டிராவல்ல வந்து ஏதோ ஒரு டைஜஷன் ப்ராப்ளமோ அந்த மாதிரிலாம் வராது, அதனால கூட அவர் வந்து வெஜிடேரியன் மீல்ஸை ப்ரிஃபர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நம்மளோட எல்லா வீடியோஸையுமே பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வர டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு திரும்ப போறாரு அப்படிங்கிற செய்தி வந்து பரவலா வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 3 மாசம் வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல அவர் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்றாட நிகழ்வுகள்ல தன்னுடைய அதிரடியான ஸ்டைல் மூலமா அவருக்குன்னு ஒரு பாதையை வந்து அவர் செட் பண்ணாரு. அதுக்கு எந்த அளவுக்கு கட்சியினரிடையே வரவேற்பு இருந்தது, கட்சிக்குள்ள எந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், இந்த 3 மாத காலம் பாஜக எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து ஒரு விவாதமா மாறி இருக்கு. அண்ணாமலையை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களை பேசுறாங்க, இன்னும் சில பேர் அதுக்கு மாற்று கருத்தையும் வைக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து திரும்பவும் களத்துக்கு வரப்போறாரு. வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஏற்கனவே வந்து விஜயுடைய வருகைக்கு பிறகு விஜய் பேசக்கூடிய விஷயங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. திமுக 2026 எலெக்ஷனுக்கு இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்தும் அவங்களுடைய செயல்பாடுகளை வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல அண்ணாமலை களத்துக்குள்ள வரப்போறாருன்னு சொல்லும் போது பிஜேபி எந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க? ஆகஸ்ட் மாத இறுதியில வந்து அண்ணாமலை படிப்பதற்காக லண்டன் சென்றார். இப்போ வந்து அந்த 3 மாத கால படிப்பை முடிச்சுட்டு டிசம்பர் 1ஆம் தேதி வரப்போறாரு சென்னைக்கு அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. அரசியலை பொறுத்தவரையில இந்த 3 மாத காலம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய இடைவேளை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நாள் அப்படின்றதே ஒரு லாங் டே அப்படின்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல. இப்போ 3 மாத கால இடைவேளை அப்படின்றது அவருக்கு இருந்தது. இந்த 3 மாதத்துல வந்து தமிழ்நாடு பாஜக களத்துல எந்த அளவுக்கு வீரியமாகவும் அவங்களுடைய சித்தாந்தத்தை, குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வாக்கரசியல் என்னவெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கான மதிப்பீடு அப்படின்றது 0 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எச் ராஜா தலைமையில வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அவர் தான் அந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு வந்து தலைவராக இருந்தாரு. எந்த ஒரு போராட்டமே வீரியமா எடுத்து எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா வந்து தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில யார் வந்து மாநில தலைவராக அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வரும்போது பார்த்தோம்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். ஒரு 5-6 பேர் வந்து அதுல இருப்பாங்க. அந்த 5-6 பேருமே கண்டிப்பா வந்து தலைவர் பதவிக்கு யாருமே இதுவரையும் நியமிக்கப்படலை. வேற யாராவது திடீர்னு வந்து போடுவாங்க. அப்படிதான் எல்முருகனை பார்த்தோம், அப்படிதான் அண்ணாமலையை பார்த்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தமிழ்நாடு அரசியல்ல, குறிப்பா வந்து தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில. இந்த 3 மாத காலத்துல வந்து தலைவர் பதவிக்கு ஆசைப்படக்கூடியவங்க களத்துல எந்த அளவுக்கு பணி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஆச்சரியத்தை தான் அது தருதே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர் போகும்போது அங்கே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி அவங்களால வந்து வேற எதுவுமே செய்ய முடியல, வேற எதுவுமே அவங்க முயற்சியும் பண்ணலை. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் சென்னையில் அவ்வப்போது சிவிக் இஷ்யூஸ் இருக்குல்ல, எப்படி வந்து மேயர் பிரியா இருக்காங்களோ அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு ஒரு ஆப்போசிட் கருத்து சொல்றதுக்கு இன்னொருத்தர் எதிர்கட்சியிலேருந்து தேவைப்படுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிவிக் இஷ்யூஸை தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு அளவுல பேசப்படக்கூடிய ஒரு கருத்துக்களையோ இல்லை வந்து அதை ஒரு விவாத பொருளாக மாற்றக்கூடிய விஷயங்களையோ அவங்க செய்யாதது வந்து உண்மையிலேயே ஒரு ஏமாற்றம் தான். அது தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் சொல்ல, தலைவர் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து எந்த முயற்சியுமே எடுக்கல. அதுவே அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா நான் கருதுறேன். அவர் இங்கே சென்னைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா வந்து ஆளக்கூடிய திமுக எதிர்த்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி அவர்களுடைய குறைகளை ஹைலைட் பண்ணி காமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியல்ல எம்கே ஸ்டாலின் வெர்சஸ் அண்ணாமலை, இல்லை உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்றது தான் பொசிஷனாக இருக்கும் 2026 அப்படின்ற பேச்சுகள் தான் அடிபட்டது. அண்ணாமலையை தவிர்த்து விட்டு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பாலிடிக்ஸே பண்ண முடியாது, தேசிய அரசியலினுடைய பாஜகவினுடைய தேசிய அரசியலுடைய ஒரு முகமாக வந்து அண்ணாமலை மாறுவார், அடுத்த பிரதமராவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து பேசினாங்க. ஆனா இந்த 3 மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையுடைய வெற்றிடம் தமிழக பாஜக அதை நிரப்பாத நிலை அப்படின்னு கிட்டத்தட்ட பாஜக வந்து அதனுடைய இறுதி அத்தியாயத்துல இருப்பதாக நான் பாக்குறேன்.
எனக்கு வந்து இதுல சில கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. இந்த 3 மாத காலத்துல எப்படி இங்க பாஜக செயல்படணும்னு கண்டிப்பா அவங்களுடைய நேஷனல் ஹைகமாண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மீறி வந்து தமிழிசை சவுந்தரராஜனோ வானதி ஸ்ரீனிவாசனோ இல்ல ஹெச் ராஜாவோ செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹெச் ராஜாவும் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தாரு. அவரே ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவருக்கு முன்ன இருந்த அளவுக்குலாம் அவரால் ஆக்ரோஷமா பேசியோ இல்ல பிசிக்கலா போயிட்டு போராட்ட காலத்துல நிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஏஜ் ஃபேக்டரும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு இன்ட்ரிம் சொல்யூஷன் மாதிரி தான் ஹெச் ராஜா தலைமையிலான அந்த குழுவை உருவாக்குனாங்கன்னு நான் பாக்குறேன். இது எல்லாமே ஒரு வாய்ப்பு தானே ஜெய். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப டிடிவி தினகரன் அதிமுகல இருந்தாரு. அவர் வந்து இரட்டை இலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து அவரை டெல்லிக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த கேப்ல வந்து அதிமுகன்ற கட்சியில இருந்தே அவரை நீக்கிட்டாங்க. அவர் அதுக்கு முன்னாடி துணை பொதுச் செயலாளராக இருந்தார் அந்த கட்சியில. சோ அதனால வந்து அரசியலை பொறுத்தவரையில இதுதான் நடக்கணும், யார் இருந்தாங்கன்னு இல்ல இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு கிடையாது. அந்த வெற்றிடத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த வெற்றிடத்தை வந்து சரியா வந்து செஞ்சாங்க, நிரப்புனாங்க அப்படின்னா தலைமை வந்து அவர்களையும் வேல்யூ பண்ணும்ல. இப்ப அண்ணாமலை வந்து ஒரு ஏர்போர்ட் பேட்டியில தான் நினைக்கிறேன், ஏர்போர்ட்ல இருந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, எனக்கு தலைவர் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் வரலங்க, இது இல்லைன்னா எனக்கு வேற எது இருக்குங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. இந்த ஆப்ஷன் இல்லைன்னா எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவ்வளோ தெனாவட்டா பேசியிருப்பாரு. அப்படி எந்த கட்சியிலையும் எந்த ஒரு தலைவரும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நான் இல்லாம இந்த கட்சி இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பினுடைய வெளிப்பாடு தான் அது. ஆனா அதை அப்படி பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அப்படியெல்லாம் பேசின அண்ணாமலை தான் கலைஞர் நினைவிடத்துக்கு போய் நிக்கிறார். அன்னைக்கு வந்து நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா ராஜ்நாத் சிங் கிட்ட? அவரு ராஜ்நாத் சிங் அப்படிங்கிற ஒரு பாஜகவினுடைய மேலிடத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் வராருன்னா போய் நிக்கிற இடத்துலதான் அண்ணாமலை இருக்கிறதா நான் பாக்குறேன். அவர் நினைச்சா நீங்க போங்க, நான் திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கேன், என் பாலிடிக்ஸே இங்கதான், நான் கலைஞர் நினைவிடத்தினால வர முடியாது அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்க அண்ணாமலை முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் நிக்கிறாரு. சோ இதுதான் அவருடைய யதார்த்த நிலைன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து தன்னிச்சையா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் பாக்குறேன். பொதுவா வந்து ஃப்ரீடம் இஸ் நாட் கிவன் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேஸ்லயுமே அண்ணாமலையுடைய கேஸ்லயும் வந்து இப்ப தலைமை பதவிக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 3 மாத காலத்தை வந்து சரியா பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ 3 மாதத்துல வந்து அண்ணாமலையே கிடையாது. இப்போ நான் அதுக்கு தான் முன்னாடி டிடிவி தினகரனோட எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் ஒரு வாரம் தான் இல்லை, அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியே போச்சு. இப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, ஆனா வந்து அதற்கான முயற்சியை வந்து அவங்க செய்யல. பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரையில எப்படி பார்க்கும் அப்படின்னா, இப்ப திறமையானவர்கள் மேல வரணும் அப்படின்னு தான் நினைக்கும். இப்போ அண்ணாமலைக்கு ஈக்குவலா இன்னொரு தலைவர் வளர்ந்து வந்தா அது பாஜகவுக்கு தான் நல்லது இல்லையா? ஸோ அப்போ வந்து பாஜகவை பொறுத்தவரையில அண்ணாமலை ஒருத்தர் தான் இருக்கணும், அண்ணாமலையை மீறி வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாஜகல நிச்சயமா நினைக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதற்கான முயற்சியை எடுக்கல அப்படின்றதுதான் யதார்த்த உண்மைன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவின் மேலிடம் எதை நோக்கி திசை கை காட்டுதோ அதுலதான் இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ணாமலை நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கூட அவர் வந்து நான் இப்படி இருக்க மாட்டேன், ஒரு மேனேஜரா இருக்க முடியாது, கூட்டணி வைக்க முடியாதுலாம் அவர் பேசலாம். அது அந்த நேரத்துக்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா அதுக்கப்புறம் பாஜக மேலிடம் நாளைக்கே எடப்பாடியை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க கூட்டணின்னு போய் பேசுங்கன்னு சொன்னா இதே முகத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் நிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்காரே தவிர ஒரு தேசிய கட்சியில அவரே சுயமா முடிவெடுத்து அவர் நினைக்கிறதெல்லாம் பண்ணவே முடியாது. காங்கிரஸும் அந்த மாதிரி தான், பிஜேபி மட்டும் கிடையாது. காங்கிரஸ்ல கூட நான் சில தலைவர்கள்ட்ட பேசும்போது ஏங்க இப்படி இருக்கு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் மாத்தாம இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாங்க, பட் காங்கிரஸ் மேலிடம் என்ன நினைக்குதோ அதுதான் இவங்க நினைச்சுக்கலாம். பட் சொல்றது செய்யறது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே தான் பாஜக விஷயத்துல நினைக்கிறேன். பாஜகல வந்து அண்ணாமலைக்கு ஒரு மீடியால ஒரு பெரிய வேல்யூ கிரியேட் ஆயிருந்தது, நியூஸ் வேல்யூ இருக்கு, அவர் பேசினா வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக ஊடகங்கள் அவர் பின்னாடி போயிட்டே இருந்திருப்பாங்க. பட் கிரவுண்ட்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலதான் அண்ணாமலை வேணுமா இல்லையான்றத பாஜக மேலிடம் டிசைட் பண்ணுவாங்க. மற்றவங்களும் அவர் இட போடுறது அங்கதான் இட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்னுடைய வாதம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து இந்த 3 மாத காலத்துல வந்து நிறைய மாற்றங்களை, நிறைய புது வரவுகளை வந்து பார்த்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிமுக ஆக்சிலரேட் ஆயிருக்கு. முன்னாடி வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எப்பயாவது அறிக்கை கொடுப்பாங்க, இல்லை ரொம்ப தாமதமா அறிக்கை கொடுப்பாங்க. இப்போ அதிமுக வந்து நம்ம வந்து பிரைமரி ஆப்போசிஷனா இருக்கணும் அப்படின்ற ஒரு தேவையை அது உணர்ந்து செயல்படுது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் ஒரு புது வரவா வந்திருக்காரு, ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஈர்ப்பு அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து அவங்க பிளே பண்றாங்க. இன்னைக்கு ஈவன் வந்து பாமக வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க முதலமைச்சருக்கு எதிராக. தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது வந்து பாஜகல இருந்து விலகி இன்னொரு பக்கம் அது போக ஆரம்பிச்சிருச்சு. இங்க எப்படி வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே கடந்த கால அரசியல்ல பார்த்துருக்கோமோ, தேர்தல்களில் பார்த்துருக்கோமோ, அதை நோக்கி இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது நகர்ந்துட்டு இருக்கு. இங்க வந்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு மாறுவதற்கான சாத்தியம் வந்து 2031 வரையும்
இப்போதைக்கு கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல்ல இவ்வளவு மாற்றங்கள் நடக்கக்கூடிய வேலையில வந்து நிச்சயமாக ஒரு லீடர் எமர்ஜ் ஆவதற்கான பாஜகல இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லீடர் வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பை வந்து பாஜக தவற விட்டது அப்படின்றதான் என்னுடைய வாதமா இருக்கு. இல்ல அது மறுபடியும் அதே இடத்துக்கு ஒரு ஒரு இன்னொரு பாயிண்ட் கூட வருது. ஆக்சுவலா என்னன்னா, பாஜக வந்து அண்ணாமலை வீரியமா இருந்த காலகட்டம் அப்படின்றது 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி தான். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க மேல வந்து மெஜாரிட்டி இல்லாம இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் நம்பி அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜியா தான் திமுகவும் எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பகையெல்லாம் இல்லை அப்படின்னு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக திமுகவை வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்க வந்து பெரிய அளவுக்கு எதிர்க்கிறது இல்லைன்ற விமர்சனம் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு பீக் ஒன்று இருக்கும். அதாவது இப்ப அண்ணாமலையை பொறுத்தவரையில எண்மண் எண் மக்கள் அந்த நடைபயணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அவருக்கு வந்தது மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாக்கப்பட்டது. அதை ஒட்டி குயிக்கா வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. கோவை தொகுதியில் வந்து அவர் போட்டியிட்டார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு முக்கியத்துவம் அங்கே வந்து அவருக்கு கிடைச்சது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு வீக்கான கேண்டிடேட் வந்து அதிமுகவில் போடப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இயல்பாகவே கோவையில் வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அதனால வந்து ஒரு படித்த இளைஞர் வர்றாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக பொறுத்தவரையில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அண்ணாமலை எப்படின்னு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஊடகங்களும் குறிப்பா வந்து ஆங்கில ஊடகங்கள் அத்தனையுமே வந்து அண்ணாமலை ஷியோர் ஷாட்டா வந்து வின் பண்ண போறாரு, அண்ணாமலை வந்து பாஜக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோணியில் வந்து நிறைய பேட்டிகள்லாம் வந்து கொடுத்தாங்க. ஆனா ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னா திமுக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, திமுகவுடைய வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த பீக் வந்து அண்ணாமலைக்கு மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அண்ணாமலை இதுவரையும் சட்டமன்ற தேர்தலையும் போட்டி போட்டாரு, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டார். 2 தேர்தல்கள்லையுமே வந்து அவர் தோல்வி அடைந்து விட்டார். அவர் வந்து வெற்றியே பெறலை. அப்படின்ற பட்சத்துல வெற்றி பெற்ற ஒரு நபரைத்தான் வந்து எப்பயுமே அரசியல் வந்து கொண்டாடும். அப்படின்றப்ப ஒரு 2 தோல்விகளை சந்தித்த அண்ணாமலை வந்து மீண்டும் எப்படி வந்து ஒரு வெற்றியை பெற முடியும், ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்னால கொடுக்க முடியும்னு எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2வது அண்ணாமலை மேல அவர் தொடர்ந்து ஒரு தோல்வியை சந்தித்தது. பிறகு வந்து கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லாம ஒரு சாரார வந்து அவர் ஒதுக்குறாரு அப்படின்ற ஒரு கோபம் அப்படின்றது அண்ணாமலை மேல இருக்கு. அது நிச்சயமாக அவருக்கு ஒரு பாதகமா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மக்களுமே வந்து இங்க கொண்டாடுவதற்கு இல்ல வந்து அரசியல்ல புது வரவா விஜய் வந்திருப்பதனால இளைஞர்கள் பாதி பேர் அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ரிலவன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளா திமுக இருக்கும், 2வது அதிமுக இருக்கும், விஜய் இருப்பாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும், அட் அன் எக்ஸ்டென்ட் வந்து பாமக கூட இருக்கும். பாஜகக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவாக இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மீடியா அட்டென்ஷன் பொதுவாக மக்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் நிறைய மற்ற தலைவர்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக மாறிட்டாங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், அதாவது அண்ணாமலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஒரு ரிலவன்ஸ் இருந்தது. ஏன் ரிலவன்ஸ் இருந்தது அப்படின்னா பாஜக பிரதமர் மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டப்படுகிறாரு, அவர் வந்து 3வது முறையாக வெற்றி பெறணும் அப்படின்றத முன்வைத்து அவங்க வந்து ஒரு கேம்பெயின் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பாஜகவுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ராகுல் காந்திக்கு போடணும் இல்லைன்னா மோடிக்கு போடணும் அப்படின்றப்ப பிரதமர் மோடியை வந்து ஓவராலாக இந்தியா முழுவதும் செலக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த தேர்தலில் வந்து அண்ணாமலைக்கோ இல்லை பாஜகவுக்கோ ஒரு ரிலவன்ஸ் அப்படின்றது இருந்திருக்கும். அடுத்து நடக்கக்கூடியது வந்து மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்ப இங்க பலந்தின்னு கொட்ட போட்ட நிறைய கட்சிகள் இருக்காங்க, புது வரவா விஜய் வர்றாரு அப்படின்றப்ப இவங்க தான் பெரிய அளவுல டாக் ஆஃப் த டவுனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.